தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷயம் ரொம்ப நாளாக டவுட்லேயே இருந்துச்சு. ரொம்ப சில கான்ட்ரவர்சியான விஷயங்களெல்லாம் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம தளபதியோட ஜனநாயகன் திரைப்படம் ஜூன் 9th பார்த்தோன்னா பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துக்கூட கிளாஷ்க்கு பார்த்தோன்னா எந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த டைமில் பராசக்தி திரைப்படம் பார்த்தோன்னா சிவகார்த்தியனோட படம் வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தொடர் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அஃபீஷியலாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ பராசக்தியும் பார்த்தோன்னா பொங்கல் ஸ்பெஷலாக தான் ரிலீஸ் ஆக போகுது. தளபதியோட ஜனநாயகன் பார்த்தோன்னா ஜூன் 9th வரதுனால இவங்க பார்த்தோன்னா 14th வர்றாங்க. ஸோ பொங்கல் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஜனநாயகன் வருது. 4 நாட்கள் கழிச்சு தான் பார்த்தோன்னா சிவகார்த்தியனோட பராசக்தி திரைப்படம் வருது. இது கண்டிப்பாக சிவகார்த்தியனோட பிளானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிளான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும். அதில் எந்த மாற்றமில்லை, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் இப்போ அந்த ரெண்டு படங்களும் கிளாஷ் ஆகிறதுனால சிவகார்த்தி தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள ஒரு வார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவகார்த்திகனுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகன் கையில் வந்து துப்பாக்கியெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிளாஷ் ஆகுது அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவல்னு வரும்போது பார்த்தோன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு பார்த்தோன்னா இந்த படம் பார்த்துட்டு அது படம், அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் அப்படின்னு ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனால் அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். பட் அதில் படம் ரிலீஸ் ஆகி எந்த படம் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகுது, எது கண்டென்ட் வைஸாக ரீச் ஆகுது, எது பார்த்தோன்னா கலெக்ஷன் வைஸாக ரீச் ஆகுது அப்படின்லாம் பார்க்குறக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அது பார்த்தோன்னா இந்த படங்கள் மூலமாக நடக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் ரெண்டு படங்களும் கிளாஷ் ஆகிடுச்சு அப்படின்றக்காவே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வார் நடக்காது. பட் ஒரு சில பேர் இதை பண்ண தான் செய்வாங்க. பட் அது இல்லாமல் நம்ம பாசிட்டிவ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இந்த படங்கள் ரெண்டும் வரட்டும், பொங்கலுக்கு பார்த்தோன்னா ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி போனோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி பார்த்தோன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ ஜனநாயகன் வஸ் பராசக்தி இந்த ரெண்டு திரைப்படங்களும் கிளாஷ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.